ரட்சிக்கப்படுகிறதற்காக கிரியை செய்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்பட்டதுனால கிரியை செய்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன கிரியை செய்வாங்க? நீதியின் கிரியைகளை செய்வாங்க. ரட்சிக்கப்படுகிறதற்காக நீதியின் கிரியைகளை செய்யணும்னு முயற்சிக்கிறவங்க நியாய பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷம் 1ஆம் தேதி ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி அந்த நாள்லேயே மீறிடுவாங்க, இல்லை அடுத்த நாள் மீறிடுவாங்க. அதான் விஷயம். அப்போ ரெசல்யூஷன் எடுக்க தேவையில்லை. அந்த ரெசல்யூஷன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த நிமிடத்திலேயே அந்த ரெசல்யூஷன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார், நம்மளை நிறைவேற்ற வைப்பார். அப்போ நாம் ரட்சிக்கப்படுகிறதற்காக கிரியை செய்ய முடியாது, ரட்சிக்கப்பட்டதுனால கிரியை செய்யணும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. அப்படி என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன்னா நியாயப்பிரமாணம் ஏய் நீ பாவி அப்படின்னு சொல்லிடும். நான் கிறிஸ்துவோடு அந்த பரிசுத்த வாழ்க்கையை செயல்படுத்தும் போது நியாயப்பிரமாணம் என்னைய நண்பனாக பார்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் என்பது என்னுடையதல்ல, என் தேவனுடையது. பரிசுத்த வாழ்க்கை என்பது என்னுடையதல்ல, என் தேவனுடையது. அப்போ எல்லாமே எதுவுமே என்னுடையது கிடையாது, என் தேவன் எனக்கு அருளின பாக்கியம், கிருபை. அதனால தான் கிருபை அதிகமாய் பெருகிற்று.